This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அமெரிக்காவுக்கு போன சீக்ரெட் கால், அடுத்த நொடி குண்டு மழை பொழிந்த இஸ்ரேல். காசாவில் 100க்கு மேற்பட்டோர் பலி. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த சில மாதங்களாக போர் நிறுத்தம் அமலில் இருந்த சூழலில் இதை மீறி காசா மீது ஹமாஸ் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. இன்று அதிகாலை காசா மீது ஹமாஸ் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. காலை காசா மீது இஸ்ரேல் குண்டு மழை பொழிந்து நிலையில் இதில் 100க்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே கடந்த 2023 முதலே மோதல் போர் நிலவி வந்துள்ளது. பெரும் முயற்சிக்கு பிறகே கடந்த ஜனவரி மாதம் இரு தரப்பினருக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருப்பினும் இது பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று மீண்டும் எப்பொழுதும் வேண்டுமானாலும் தாக்குதல் தொடங்கலாம் என்றும் பலரும் எச்சரித்து வந்தனர். இந்த சூழலில்தான் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை காசா பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. காசாவில் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய இந்த வான்வழி தாக்குதல் குறைந்தது 100 பேர் கொல்லப்பட்டனர். காசா நகரம், டெயர் அல்பாவா, கான் யூனிக்ஸ் மற்றும் ரிபா உள்ளிட்ட பல இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சமீப காலங்களிலேயே நடத்தியதாலே மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். புலம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் பல குழந்தைகளும் கூட உயிரிழந்ததாகவும் பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்குதலை நடத்தும் நிலையில் அங்கு அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது, தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு ட்ரம்ப் நிர்வாகத்துடன் இஸ்ரேல் கலந்தாலோசித்திருப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ஆலோசனைகளை பெற்ற பிறகே காசா மீது முழு வீச்சில் இந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியுள்ளது. ஹமாஸ் மற்றும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி என யாராக இருந்தாலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டால் அதற்கான விளைவை கொடுத்தே தீர வேண்டும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவஸ் தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.